வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. நான் எனக்கு ஒரு கன்ஃபியூஸில் நான் இருக்கேன். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறேங்க. இப்போ எல்லா குடும்பத்தில் சண்டை இதெல்லாம் இருக்குங்க. எனக்கு என் வீட்டில் சண்டை. அந்த சண்டைக்கு காரணம் எல்லோரும் இருந்தால் விட நான் என் பொண்டாட்டி நான் எல்லாம் பேசி தீர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் என் மாமனார் புள்ளை கட்டி கொடுத்துட்டாங்க. நான் 16 வருஷம் நான் ஒரு சிலேருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி அந்த புள்ளை பேச எதுவுமே இன்ன வரைக்கும் மீறலாம். ஒன்று மட்டும்தான் ஒரு பழக்கம் மட்டும்தான் அதை மீறிருக்கேன். மற்றது அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் செஞ்சுருக்கேன். திருப்பூர் மாவட்டத்தில் கருவம்பாளையம் தட்டா தோட்டம் ஏரியாவில் நான் இருந்தேங்க. அப்போது என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி வீடு கட்டணும் எல்லாம் பண்ணோம். நல்லா சந்தோஷமாக இருந்தோம். அன்றைக்கி ஒரு பையனுக்காக அந்த பேசுவாரத்தில் சின்ன சண்டை போய் சின்னதில் அது ஊதி பெருசாகிட்டாங்க அவன் வீட்டில். அப்புறம் வெளியால் ஒரு 2 பேர் இருக்காங்க அங்கே. இப்போ இந்த வீடியோ அவன் தெரிஞ்சுன்னா அவன் பார்த்துட்டானா அவர் தெரிஞ்சிடுவார். அவர் நான் 1 மாதம் ஆகிடுச்சு என் பையன்கிட்ட நான் பேசவே இல்லை. பையனை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் யார் குடும்பத்தில் சண்டை இல்லைங்களா சொல்லுங்கள். ஒன்று புள்ளை கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கீங்க. இப்போ லோனு இது அது எல்லாத்தையும் பிரச்சனை, எல்லா குடும்ப பிரச்சனை அவன் குடும்ப பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. அப்புறம் நான் என்ன தப்பு செஞ்சேன்? இங்கேருந்து 2000 கிலோமீட்டர் போய் இங்கே வீட்டு கட்ட முடியாதுக்காக அங்கே போய் கட்டினா எதுக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் நான் கட்டினேன். இப்போ அவன் வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா, மொத்தமாக அந்த பிள்ளை மைண்ட் வாஷ் பண்ணிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நேற்று ஒரு பார்த்துட்டு இருந்தா முந்தா நேரத்தவே ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார். இதில் ஒரு அப்பா அம்மா தான் சொல்லவா இல்லை அவன் என் பொண்டாட்டி சொல்கிறதெல்லாம் என் வைக்க இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் போயிட்டுருக்குது. ரொம்ப க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவன் வீட்டில் அப்பா அம்மா இந்த கரும்பள்ளத்தில் இருக்காங்க. பேர் பாண்டி சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க. மாமியார் வீட்டில் இருக்கார். மச்சான் இருக்கார் அருண்குமார். சரிங்களா? அப்போ என் பொண்டாட்டி பேர் மீனாட்சி. இப்போ என் பிரச்சனை ஏன் இல்லாமல் என் பொண்டாட்டி புள்ளை இல்லாமல் நான் இப்போ தெருவில் உட்காந்துருக்கேன் பாருங்க. ரோட்டில் மாதிரி உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட முடியுது, நான் தூங்க முடியுது. நைட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக அழுது தான் இருக்கேன். இப்போலாம் ஏன் கஷ்டம் புரியல. மொத்தம் புள்ள கூட அவன் வீட்டில் பிரிச்சுட்டு என் பிள்ளை இருக்கட்டும் சம்பாதிக்கட்டும் நாங்களாம் இருப்போம் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவன் சம்பாதிக்கிறான். அப்போ எதுக்கு அர்த்தம் ஏன் பொண்டாட்டி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள் மக்களை. அப்படி உங்களுக்கு அவன் நம்ம வீட்டு சண்டை நாங்களாம் தீர்த்து வைப்போம். உங்களுக்கு நான் கூப்பிடலையேமே. நான் தப்பு பண்ணது ஏதோ ஒரு தப்பானா சரி, சண்டை போட தப்பானா சரி. இப்போ ஏன் மேலே தப்பு வந்துட்டு அதில் 4 பொய்யான்னு அதில் கலந்துட்டாங்க. அன்றைக்கி என் பொண்டாட்டிக்கிட்ட பேச போனது கம்பெனியில் ஒரு 4-5 நாள் கழிச்சு கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் நான் ரோட்டில் பேசிட்டு இருந்தேன். டீ கடையிலேருந்து செல்ல நகர் ஒரு கம்பெனி இருக்குது, டீ கடை இருக்குது. டீ கடைக்கிட்ட பேசும்போது இன்னொருத்தர் அந்த கான்ட்ராக்டரை வந்தார். போக சொன்னனால இவர் கிளம்பிட்டார். அதனால் நான் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் பிடிக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை லைட்டாக கிழிஞ்சிச்சு. அதுக்கு பரபரப்பாக அந்த கம்பெனி அந்த கான்ட்ராக்டர் சேர்த்து என் மாமனாரோட சேர்த்து கூட்ட போட்டு இந்த புள்ளை மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், என் வழி சொன்னேன் இதை. அப்புறம் என் மாமன் என்ன சொல்கிறான்னா, நீ போலீஸ்காரர்கிட்ட இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா, நீ வா இங்கே பார்த்துட்டு போ அப்படி சொல்கிறேன். நீங்கள் பண்ண ஆரம்பித்தது ஒரு வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒரு குடும்ப நாசமாச்சு கெடுத்துட்டு போட்டு பிரித்து போட்டு இப்போ நியாயமாக பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் அந்த 16 வருஷத்துக்கு 20 வருஷம் நான் சம்பாரிச்ச காசுவே ஒரு நொடியில் போயிடுச்சு. அந்த 16 வருஷம் நான் பிள்ளைங்க பேரில் சேர்த்து வச்சுருந்தேன்னா அது எனக்கு பையன் பேரில் சேர்த்து வச்சுருந்தா கூட ஆயிருக்கும் அவன் வாழ்க்கை. இன்றைக்கி இவெல்லாம் தப்பு பண்ணனால என் 2 பிள்ளையுமே நான் அன்னதியன். ஏன்னா என் பையன் இப்போ அவன் வீட்டில் இருக்கான். கரும்பாளையம் ஸ்கூலில் படிக்கிறது. அந்த கரும்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குங்க கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே படிக்கிறாரு. பேர் ரித்திக் குமார். அன்றைக்கே இந்த பையனுக்காக சண்டை. என் பையனுக்கு ஸ்கூல் கூட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாதும்மா. இதில் வேறு பொய்யான போட்டாங்க, நீ குடிச்சு போயிருந்தே அப்படி சொன்னாங்க. நான் சரி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது. எப்பாச்சு நடக்கிறது, எப்பாச்சு
நீங்கள் இது பெருசாகி ஊதி ஊதி எல்லாமே நாசமாக வச்சுட்டீங்க. இப்போ எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு இதில் வந்து என்ன கிடைக்க போகுது? நாங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தானே. நீங்கள் அவன் என் பொண்டாட்டியோட அப்பா அம்மா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கொடுக்கல தானே. என்ன பண்ணுறேன், சரி போனால் போட்டோம், என் பிள்ளை இருக்கட்டும், வேலைக்கு போட்டோம், சம்பாதிட்டு அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் நியாயமாக சொல்லுங்கள். அப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி எத்தனை பேர் வந்து நம்பிக்கை பண்ணியிருப்பாங்க. நம்பிக்கையெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. நான் இங்கே 2000 கிலோமீட்டர் வந்ததுனால என்ன மிரட்டி இது பண்ணிடலாம். காரியம் முடிஞ்சிச்சு. அதனால் இப்படி பண்ணிட்டீங்க. நான் அன்றைக்கும் சொன்னேன், உங்களுக்கு எது தேவைன்னா நான் சொன்ன வீட்டில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃபோன் காலில் வந்து ஆடியோ இருக்குது, நீங்கள் காட்டியிருந்தேன், உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, வீடு ஜாமான் எல்லாமே எடுத்துறீங்க. இல்லை நகையை வேணும் கேட்குறாங்க. நகையை வந்து நான் எடுத்ததா இல்லை நான் வாங்கினதா, நீங்கள் அவன் வாங்கி கொடுத்தாங்களா சொல்லுங்கள். இப்போ அந்த ரசீட் எங்கிட்ட இருக்கு, அப்புறம் பேங்க் ரசீட் எல்லாமே, எல்லா ஃபோட்டோஸ் எங்கிட்ட தான் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கேன், எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த வீடியோ போய் யூடியூப்பில் போட்டுருந்தேன், பார்த்துக்கோங்க. சங்கர் மீனாட்சி பேரில் பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டாங்க. ஒரு குடும்பம் வந்து நாசமாச்சு போய் உட்காந்துருக்காங்க. வெக்கம், மானம், ரோசம் எது இல்லை. ஏன் அவங்க காலம் முடிஞ்சிச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து அடுத்த குடும்பம் வந்து எப்படி வந்து பிள்ளை வாழ்க்கை நாசமாளிக்கணும். அதே தான் நான் எந்த தமிழ்நாட்டில் பார்க்கல. பெத்த பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு அவன் சொந்த அப்பா அம்மா நான் எங்கேயே பார்க்கலாம். தடவை நான் பார்க்குற பாருங்க, 16 வருஷம் நான் குடும்பம் நடக்கும்போது தெரியல. அவ்வளோ கெட்டவனாக இருந்தால் நல்லா இருந்தால் இப்போ கொஞ்சம் கெட்டவனாகிட்டனால பிடிச்சதுனால அதனால் நீங்கள் புல்லை பிரிச்சிட்டிங்க. அப்புறம் யார் குடிக்காமல் இருக்க வந்து உலகத்தில்? 90% குடிக்கிறாங்க, 10% குடிக்காமல் இருக்காங்க. நான் நினைக்க டெய்லி தான் குடிக்கிறேன். எல்லாம் என் வழி சொன்னாவே புரியாது அவங்களுக்கு. அவங்களாம் வந்து ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. என் பிள்ளை இருக்கட்டும், வேலைக்கு போட்டோம், என்ன ஒரு 8000 9,000 லோன் இருக்குது, கொடுப்பாரு, மீதி காசை நாங்களாம் அமைக்கிடுவோம். அதனால தான் என் பொண்டாட்டி வச்சுருக்காங்க. இதே தான் நடக்குது. அந்த பையனை வந்து நாளைக்கு அப்பா யார் கூப்பிடுவான்? நாளைக்கு 4 பேர் அவன் பெருசாச்சானா கேட்பாரு, உன் அப்பா எங்கடா? இந்த பையன் என்ன பதில் சொல்லுவார்? நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தது வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு நாளைக்கு பையனை வந்து பதில் சொல்ல முடியாது. நீங்களாம் ஒரு மனுஷ ஜன்மம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. நீங்கள் ஒரு மனுஷ ஜன்மம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் மனுஷ தானே நீங்கள்? ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைகிட்டு அப்பா பிரிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நியாயம் எந்த பாகத்தில் கடவுள் உங்களுக்கு வந்து நல்லா சொல்லுவாங்க? நீங்கள் வெளியே வந்து முகத்தை காட்டுறீங்க, நல்லா காட்டுறீங்க. ஆனால் உள்ளே உங்களுக்கு அவ்வளோ கெட்ட மனசு இருக்குது, யாருக்கு தெரியாது. சரிங்களா? இது மட்டும் இந்த வீடியோ நான் எது போட்டேன்னா திருப்பூரில் மட்டும் ஷேர் பண்ணிங்க. திருப்பூர் மக்களை, தமிழ்நாட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. ஒரு அப்பா கிட்ட ஒரு புள்ளை பிரிக்கிறது, பொண்டாட்டி பிரிக்கிறதுக்கு ஒத்த குடும்பம் அது இருக்காங்க. இவங்களாம் வந்து பேர் சொன்ன மாதிரி மாமனார் பேர் பாண்டி, சென்ட்ரிங் வேலை செய்கிறாரு திருப்பூரில். கரும்புல வீட்டு திருப்பூரில் வேலை செய்கிறாங்க, சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க. மாமியார் பேர் நாகலட்சுமி, ஒய்ஃப் பேர் மீனாட்சி, பையன் பேர் ரித்திக்குமார், மற்ற பேர் அருண்குமார். இப்போ மற்றோட ஒய்ஃப் தங்கச்சி முறை, அவன் பேர் கார்த்திகா. இது நான் என்ன வந்து இப்போ தப்பு பண்ணால் என் பொண்டாட்டி வந்து 1 மாதம் பிரித்து போட்டு என்ன இங்கே வந்து நாங்களை சம்பாதிச்சுட்டு வந்து கட்டணுமா கட்ட வேணாமா தெரில. ஆனால் போனதே போயிடும். அன்றைக்கே சொன்னேன். ஆனால் இவங்களாம் அது திருந்த மாட்டாங்க. இவங்களாம் வந்து வேறு நோக்கத்தில் இருக்காங்க, வேறு எது செய்கிற மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒத்த குடும்பனால தான் இன்றைக்கி இவன் குடும்பம் பிரித்து போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த புல்லை மைண்ட் வாஷ் பண்ணி, பிரெயின் வாஷ் பண்ணி என் ஒய்ஃப் கூடத நல்லா ஏற்றிருக்காங்க. நம்ம தூக்கு வரலன்னா எப்படி நம்ம ஒரு தூக்க மாத்திராக்கி ஊசி போட்டு நம்ம தூங்க வைக்கிறோம், அதே மாதிரி கரெக்டான பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களாம் என்ன சொல்கிறது தெரில. நான் தமிழ்நாட்டுக்கு இங்கன்னா எங்கேயுமே நான் பார்க்கலாம். புள்ளை வாழ்க்கை, புள்ளை குடும்பம் பிரிக்கிறதுக்கு அவன் வீட்டில் சொந்த அப்பா அம்மா வந்து குடும்பம் பிரிக்கிறத நான் எங்கேயும் பார்க்கல. இப்போ தான் ஏன் ரிஷன் வந்து என்னோடய சண்டைக்காக நம்ம 16 வருஷம் குடும்பம் நடத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. கொஞ்சம் கூட என் பொண்டாட்டி என் ஒய்ஃபோட வாழ்க்கையை, என் பையன் 4 வயசு பையன், ஒரு 13 வயசு புள்ளை இருக்குது,
இப்போ நினைச்சு பார்த்தீங்களா? அது எதுவும் நினைக்க மாட்டீங்க. இது மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஷேர் பண்ணிங்க போதுங்க. தமிழ்நாட்டு திருப்பூரில் மட்டும் திருப்பூரில் யார் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சொல்லி வைங்க. நான் ஒன்றும் எதுவுமே எடுத்து வரல, தப்பான லோக்கல் வரலாம். நான் இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி நேசிச்சுக்கிறேன். இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி தான் வேணும்னு சொல்லிட்டுருக்கிறேன். ஆனால் அவங்களாம் என் பொண்டாட்டி சம்பாதிக்கணும், அவன் சம்பாதிச்சாத இருக்கணும். இப்போ என்ன சொன்னான்னா ரீசன் சொன்னான்னா, நாங்களும் அப்படி இல்லை, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு. என் மேலே தப்பு இருந்துச்சு. ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்து 4 பழி தப்பு, பொய்யான பொய். நீங்களெல்லாம் ஒரு அங்கேயே சண்டை நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்தாங்க மக்களை. நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க. அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கேட்டீங்க. உங்கள் புள்ள வாழ்க்கை நாசமாக இருக்குது. நீங்களாவது அப்பா அம்மா சே போங்க.